கனடா பாடசாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இப்போது உலக அரங்கையே அதிர வைத்திருக்கின்றது. கனடாவுடைய பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் ஒரு குக்கிராமத்தில் இருந்த ஒரு மேல்நிலை பள்ளியில துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 10 பேர் பலியாக இருக்கின்றார்கள். 25 பேர் மருத்துவமனையில் காயங்களோடு அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை என்பது மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கனடாவுடைய வரலாற்றில் பாடசாலையில் இடம்பெற்ற ஒரு கொடூரமான ஒரு சம்பவமாக இது பதிவாக இருக்கின்றது. நேற்று மதியம் 1:20 மணி அளவில் பாடசாலைக்குள் நுழைந்த ஒரு நபர் அங்கிருக்கின்ற மாணவர்களை நோக்கி துப்பாக்கியினால் சுட ஆரம்பித்திருக்கிறார். இதுல சம்பவ இடத்திலேயே 6 மாணவர்கள் பலியாக இருக்கின்றார்கள். காயமடைந்த ஒரு மாணவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியில உயிரிழந்திருக்கிறார். மொத்தமாக இந்த சம்பவத்தில் 10 பேர் பலியாக இருக்கின்றார்கள் என்ற விஷயமும் ஏனையவர்கள் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இதுல முக்கியமான ஒரு விஷயம், துப்பாக்கி சூட்டை நடத்திய அந்த சந்தேக நபர், அந்த மர்ம நபர் தன்னை தானே துப்பாக்கியினால் சுட்டு அவரும் தற்கொலை செய்திருக்கின்றார் என்ற விவகாரம் இப்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துல பள்ளியை மட்டும் மையமாக கொண்டு நடந்ததாக இது தெரியவில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆரம்பகட்ட விசாரணையில இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் முக்கியமாக சொல்ல வேண்டுமானால் ஒரு பெண் என்பதுதான் இதில் குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் பாடசாலையோடு இது நின்று விடாமல் பாடசாலைக்கு வெளியிலையும் இந்த சம்பவம் பதிவாக இருக்கிறது. பாடசாலையை அண்மைத்திருக்கின்ற ஒரு வீட்டு பகுதியில சோதனை நடத்திய நேரத்தில் அந்த வீட்டுல ஏற்கனவே துப்பாக்கினால் சுடப்பட்ட சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பாடசாலையில் நடந்திருக்கிற துப்பாக்கிச் சூட்டு சம்பவக்கும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சடலங்களுக்கும் தொடர்பு இருப்பது என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த பலி எண்ணிக்கை என்பது 10ஆக அதிகரித்திருக்கின்றது என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எனவே தொடர்ச்சியாக காயமடைந்த நபர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில மொத்தமாக இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் அவ்வளவு பெரிய மக்கள் தொகையில் 2400 பேர் மட்டும் வசிக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு கிராமத்தில் நடந்த இந்த விவகாரம் என்பது பெரிதாக பேசப்படுகின்றது. ஏனென்றால் இதுவரைக்கும் அப்படியான ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்ததே கிடையாது. அப்படியான ஒரு இடத்துல ஒரு பாடசாலையில 175 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள ஒரு மர்ம நபர் உள்ளுக்குள் நுழைந்தும் துப்பாக்கியினால் சுடுவது மட்டுமில்லாமல் தன்னை துப்பாக்கியினால் சுட்டு படுகொலை செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் நடந்த குறிப்பிட்ட அந்த நேரத்திலேயே உடனடியாக அந்த கிராமம் முழுவதும் லாக்டவுன் செய்யப்பட்டது. ஊரடங்கு சட்டம் என்பது அமுல்படுத்தப்பட்டு தொடர்ச்சியான தீவிர சோதனை நடவடிக்கைகள் மீது மேற்கொள்ளப்பட்டது. ஏதேனும் அசம்பாவிதம் நேரக்கூடிய வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீசார் விசாரணைகளை தொடர்ந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு 5 மணித்தியாலம் கழித்து இதை தாண்டி வேறு எந்த அசம்பாவிதமும் பதிவாகுவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத காரணத்தினால அந்த ஊரடங்கு சட்டம் என்பது தளர்த்தப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு இருந்தாலும் தொடர்ச்சியான விசாரணைகள் என்பது இது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை கனடாவுடைய பிரதமரும் சரி அந்த இடத்தினுடைய முதல்வரும் இந்த சம்பவத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது மட்டுமில்லாமல் இது கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் அப்படின்ற விடயத்தை முதல்வர் டேவிட் எபி அவர்களும் சொல்லி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இந்த சம்பவத்தில் சந்தேக நபராக கருதப்பட்டவர் தன்னைத்தானே துப்பாக்கியினால் சுட்டு தற்கொலை செய்தவரும் அதே நேரம் மாணவர்களை சரமாரியாக துப்பாக்கினால் சுட்ட அந்த குறித்த பெண்ணும் யார் என்பது இதுவரைக்கும் அடையாளம் காணப்படாத நிலையில இது என்னத்துக்காக அரங்கேறியது, ஏதேனும் பயங்கரவாத தாக்குதலா என்ற கோணத்திலும் விசாரணைகள் என்பது முன்னெடுக்கப்படுகிறது. எனவே இப்ப வரைக்கும் கனடாவில் நடந்திருக்கக்கூடிய இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அங்கே இருக்கின்ற மாணவர்களையும் சரி அங்கே இருக்கின்ற பெற்றவர்கள் அந்த நாட்டையே மோசமான அளவுக்கு பாதித்திருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் தொடர்பான தீவிர விசாரணைகளை அந்த நாட்டினுடைய காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.